வணக்கம் and welcome to Dial Jaya TV. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விவசாய ஏற்றுமதி பற்றி பேசுறதுக்காக திரு ரங்கதுரை அவர்கள் வந்திருக்காங்க. இந்த துறை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்க டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணீங்கன்னா நீங்க சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வெல்கம் டு ஜெயா டிவி சார். சார் நம்ம விவசாய ஏற்றுமதி பத்தி டீடைலா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த துறையில உங்களோட அனுபவங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். சொல்லுங்க. வணக்கங்க. நான் நாமக்கல் மாவட்டம் ஒரு சாதாரண விவசாயத்தை குடும்பத்தை சார்ந்தவருங்க. ஒரு சிறு விவசாயி ஒரு பெரிய லாபம் பெறது எப்படின்னு ஒரு 10 வருஷம் நான் பெரிய அளவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணணுங்க. நிறைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கள், யூனிவர்சிட்டி இதெல்லாம் போய் பார்த்தேங்க. அப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம விவசாயம் செஞ்சோம்னா 10 ஏக்கரில் எடுக்கக்கூடிய ஒரு விவசாய லாபத்தை 1 ஏக்கரில் எடுக்கலாங்க. ஓகே. உங்களோட நிறுவனம் பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன மாதிரியான கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம எந்த மாதிரியான மண்ணில் வேணாலும் எதை வேணாலும் விளைய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இப்போ நம்மகிட்ட இருக்குங்க. இதில் விளையக்கூடிய பொருளை நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்புனோம்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். நம்ம ஊர்லேயே எல்லா பொருளையும் நம்ம விளைய வச்சு அழிக்க முடியாது அப்படின்ட்டுங்க. அதுக்கு நிறைய இன்றைக்கி நிறுவனங்கள் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு 10 வருஷம் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இப்போ ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சுங்க. ஓகே. ஆமாங்க. இதில் நம்ம வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி சுகருங்க, இதில் ஆர்கானிக்கில் எவ்வளோ டீப்பாக போனோம்னா நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் உணவுப் பொருளை நம்ம எவ்வளோ தூரம் ஆர்கானிக்கில் எடுக்கணும்னு அது ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அதையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம செய்யணும்னு யோசிச்சுட்டுங்க ஏற்றுமதி செஞ்சோம்னா நம்ம லாபகரம் அடையலாம். அது நம்ம எல்லாத்துக்கும் அட்வைஸாக பண்ணணும்னு சொல்லிங்க. நான் இப்போ இது முடிய ஒரு 1000 ஏக்கருக்கு பக்கம் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஏற்றுமதி அப்படின்னு பேசும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இப்போ உள்ள ட்ரெண்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குங்க சார்? இப்போ சாதாரணமாக ஒரு முருங்கைக்காயில் ஆரம்பிச்சுங்க. நம்ம வெங்காயம், சாம்பார் வெங்காயத்து முடிய இன்றைக்கி வெளிநாட்டில் நம்மளுடைய வெங்காயத்துக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குதுங்க. நம்ம ஊரில் விளையக்கூடியதுங்க. வாழைப்பழங்க, பப்பாளி நம்ம பழம் மட்டும் நம்ம நினைக்கிறோங்க. அதனோட பாலும் ரப்பருக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரிங்க இப்போ நம்ம வெளிநாட்டில் தான் நம்ம பேரிச்சம்பழம் விளையுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். நம்ம ஊர்லேயும் நல்லா வருதுங்க. ஒரு ஏக்கருக்கு நம்ம 4 லட்ச ரூபா முடியும் பணம் எடுக்கலாங்க. ஓகே. ஆமாம். அண்ட் இப்போ ஆர்கானிக் ஃபுட் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார். அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். அந்த விவசாயம் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னோர்களுடைய முதல் தொழிலே விவசாயமுங்க. உணவு தான் அடிப்படையாக இருந்துச்சுங்க. அந்த உணவு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பூச்சிகள் வர 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 மருந்துகளை தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் அந்த மருந்து நம்மளுக்கே மருந்தாகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் மறந்துட்டு இப்போ மண்ணுக்கு உள்ளே இருக்கிற பூச்சி அழிக்கிறதுக்குன்னு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறேங்க. அப்போ நம்மளுக்கு மண்புழு தான் ரொம்ப உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மரங்கள் செடி கொடிகளுக்கு விவசாயத்துக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுங்க. நைட்ரஜன் இதெல்லாம் அதில் அந்த புழுவினோட பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணை சாப்பிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் நைட்ரஜன் நிற்கிற மாதிரி கொடுக்குங்க. அதை அழிச்சிட்டோம். இப்போ அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த மருந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட உரங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையான மாட்டு உரங்கள், தொழு உரங்கள் இதையெல்லாம் நம்ம பயிருக்கு போட்டுட்டு மருந்து படாமல் எடுக்கிறது தான் ஆர்கானிக் இல்லைங்க. ஓகே சார். ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? ஈரோடு மாவட்டம் பெருந்தை பொன்முடியிலிருந்து பிரகாஷ் பேசுறேங்க. ஓகே பிரகாஷ் சார் கிட்ட பேசுங்க. வணக்கங்க சொல்லுங்க. வணக்கங்க. நான் ஈரோடு மாவட்டம் பெருந்தை பொன்முடியிலிருந்து பேசுறேங்க. சரிங்க. இந்த கொத்தரங்காய் ஏற்றுமதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. கொத்தரங்காய் அப்ப நல்லா போகுதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க. நம்மளுக்கு ஒரு 7 ஏக்கரா இருக்குங்க. சரிங்க. கொத்தரங்காய் இது பண்ணி எப்படி என்ன இது பண்றது என்ன அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இப்போ கொத்தவரங்காய் நாம சாம்பாருக்கு மட்டும் போடுறோம், பொரியலுக்கு போடுறோம் அப்படிங்கிறதையும் மாத்திங்க. எல்லா நாட்டிலையும் வத்தல் நிறையா போயிட்டுருக்குதுங்க. கொத்தவரங்காய் வத்தலுங்க. இப்போ அந்த வத்தலை நம்ம எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நம்ம யூனிவர்சிட்டியோ அல்லது பக்கத்தில் தோட்டக்கரை ஆராய்ச்சி நிலையங்களோ உணவு பதப்படுத்துகிறவங்க அவங்களோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டுங்க. நம்ம அதை ஒரு உப்பு தண்ணியில் போட்டு காய வைக்கலாங்க. சாதாரணமான ஒரு விஷயம் இது. இதை போட்டுட்டோம்னாக்கா நம்ம இப்போ மிளகாயை நம்ம எப்படி செய்கிறோமோ அது மாதிரி நம்ம வத்தல் போட்டு நம்ம ஏற்றுமதி செய்யலாங்க. நீங்கள் பல நிறுவனங்கள் இருக்குது. அதை நீங்கள் உடனே நம்ம பச்சையாக பொறிச்சு தான் விற்கணுங்கிறது இல்லைங்க. காய வச்சுட்டு நம்ம வத்தலாம் அனுப்புனா உலகம் பூரா அதுக்கு வரவேற்பு இருக்குதுங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. மேடம் இன்னொரு கேள்வி தான். நாங்க தான் லைன்ல இருக்கோம். ஜெயச்சந்திரன் தான். கேளுங்க. இப்போ ஹெர்ப்னு சொல்றாங்க. அதாவது கொத்தமல்லி நம்ம சொல்றோம். கொத்தமல்லி, புதினா, அதே மாதிரி துளசி
இது மாதிரி உலகம் ஃபுல்லா வந்துட்டு ஒரு 40 வகையானது இருக்கு. ஒரிகனோ அந்த மாதிரியான பொருட்கள். அது வந்து நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்க வளர்க்க முடியுமா? அதுக்கான விதை பொருட்கள்லாம் கிடைக்குமா இங்க? நம்ம கொத்தமல்லிங்க, புதினா இதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் தண்ணியும் நிழலுமா இருக்கணுமுங்க. சாதாரண நம்ம ஒரு தென்னந்தோப்புக்குள்ளேயோ அல்லது வந்து க்ரீன் ஷெட்டு போட்டோ தாராளமாக நம்ம செய்யலாங்க. எல்லாம் வந்து அந்த ஹியூமினிட்டி பொறுத்த வரையில் தான் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து எசன்ஸாக எடுத்து இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நமக்கு வந்து டெக்னாலஜி இருக்குதுங்க. நம்ம வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம போகணுங்க. நம்ம விவசாயிகள் வந்துங்க சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம், எல்லா பக்கம் எல்லா விசேஷங்களுக்கும் போகிறோங்க. நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு துறைக்குள்ள ஒரு மாதம் ஒரு முறையாவது நம்ம உள்ளே போயிட்டு அவங்களோட தொடர்பு வச்சுக்கணுங்க. பல ஏற்றுமதி நிறுவனங்கள் இருக்குங்க. இப்போ நாம் மட்டும் அப்படின்ட்டு இல்லைங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்றைக்கி இணையதளங்கள் இருக்குதுங்க. நம்மளை வந்து பை பேக்கப் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. இந்த விதையை கொடுத்து விளைய வச்சு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுங்க. தாராளமாக நீங்கள் கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி வெண்ணிலா இன்றைக்கி எல்லாமே நம்ம பயிர் செய்கிறோம். அது வந்து பணப்பயிருங்க அதெல்லாம். இன்னொரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார். நான் எலுமலையில இருந்து கனகராஜோட பையன் இளமுருகன் பேசுறேன். ஓகே, உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு சார் கிட்ட பேசுறீங்களா? நான் வெளியே வந்துட்டேன் மேடம், நான் வெளியே சொல்லுங்க. இப்போ உங்க கேள்வியை கேளுங்க சார். இப்போ வந்து எங்களோட வயல்ல வந்து நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இத வந்து நாங்க நெல் சாகுபடியை விட்டுட்டு வேற ஏதாவது ஃப்ரூட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். சரிங்க. ரெண்டாவது வீடு சுத்தி ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு 100 தென்னை மரம் இருக்கு. சரிங்க. இந்த தென்னை மரத்துல வந்து பக்கத்துல இருந்த வில்லேஜ்ல இருந்து ஒருத்தர் வந்து ஆணி அடிச்சிருந்தோன்னு ஏதோ ஒரு மெடிசன் போட்டாரு. சரிங்க. அதுக்கப்புறம் அந்த தென்னை மரத்துல ஒரு இலை கூட காய்க்கல. சரிங்க. பூரா மரம் பட்டு போச்சு. எங்க தென்னை மரத்துல மட்டும் அப்படி இல்ல சார். சரிங்க. இந்த வில்லேஜ சுத்தி இருக்க கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் தென்னை மரம் வரும். சரிங்க. குறைஞ்சு இந்த வில்லேஜ் சுத்தி ஒரு 20-25 வில்லேஜ் இருக்கு. சரிங்க. எல்லாத்துலயும் சேர்ந்ததுன்னா அவங்க ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு புளிய வச்சு அடிச்சு மருந்து உள்ள இறக்குனாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் எந்த மருந்து ஒரு இளநி கூட காய்க்கல. இதுக்கு என்ன சார் பண்ணிக்கலாம்? நீங்க எதுக்காக ஊசி போட்டீங்க? நிறைய காய்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நாங்க போட்டதேவும். சரிங்க. சரிங்க. இப்போ அவங்க போட்டவங்க வந்து எந்த கம்பெனி? ஏன்னா நம்ம வந்து நம்ம மண்ணுக்கு இப்போ வந்து பிஹெச் லெவலை பொறுத்த வரையில தான் ஒரு பயிர் விளையுது இல்லைங்களா? கார அமிலத்தை பொறுத்த வரையிலும் இப்போ நம்ம உப்பு மண் இருந்ததுன்னா அந்த உப்பு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பயிரை விளைய வைக்கிறோமுங்க. சப்போஸ் ரொம்ப அதிகமாக பிஹெச் லெவல் கூடி போச்சு அப்படின்னா தேங்காய் வந்து காய்ப்பு குறைவு ஏற்படுமுங்க. அதுக்கு நம்ம இயற்கையான உரத்தை தான் போடணுங்க. அந்த மாதிரி நம்ம விளம்பரங்களை நம்பியோ வரவங்களை வந்து நம்ம ஒரு அக்ரி ஆஃபீஸரை கன்சல்ட் பண்ணாமல் அந்த தவறுகளை செய்யக்கூடாதுங்க. திரும்ப நீங்கள் வந்து பக்கத்தில் யூனிவர்சிட்டி இருந்ததுன்னா அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக மரத்தை திரும்ப நம்ம காய்க்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடலாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தாலுக்கா எம் சேகருங்க. ஓகே, இப்போ சார் கிட்ட பேசுங்க. பிகேஎம் 1 செடி முருங்கை. சரிங்க. எவ்வளவு இடைவெளியில நடணும்? சரிங்க. எவ்வளவு நாள்ல காய் காய்க்கும், எவ்வளவு நாள் காய் காய்க்கும், அதை மட்டும் விளக்கம் சொல்லுங்க ஐயா. ஆமாங்க. இப்போ முருங்கை செடி வந்துங்க நம்ம வந்துங்க ஒரு 15 அடிக்கு ஒன்று வைக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரிங்க அது வந்து நம்மளுக்கு வந்து 3 மாதத்துலேயே நம்மளுக்கு காய்க்க ஆரம்பிக்குதுங்க முருங்கைங்க. இந்த முருங்கை செடி நம்ம நடுறது வந்து சில பேர் சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் அடர்த்தியாக நட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பயிருக்குமே வந்து காற்றோட்டம் ரொம்ப முக்கியமுங்க. இதில் நீங்கள் வந்து இயற்கையான உரத்தை போட்டு ஆர்கானிக்கல் முறையில் கொடி முறைங்க நீங்கள் பிகேஎம் 1 கொடுத்தீங்கன்னாக்க 2 மடங்கு இன்றைக்கி ஏற்றுமதிக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பக்கத்தில் நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தீங்கனாலும் காய் வாங்கிக்குவாங்க. ஓகே சார், ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு டயல் ஜெயா டிவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் விவசாய ஏற்றுமதி பற்றி ரங்கதுரை சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவரோட தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ ஏற்றுமதின்னு பேசும்போது நிறைய விவசாயிகளுக்கு வந்து பயிர் நல்லா பண்றாங்க சார். ஆனால் எந்தெந்த நாடுகளில் அந்த ப்ராடக்ட்ஸுக்கு டிமாண்ட் இருக்கு, அதெல்லாம் அவங்களெல்லாம் எப்படி கான்டாக்ட் பண்ணி பேசணும், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே தெரியறது இல்லைங்க சார். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க சார். இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குங்க இன்றைக்கி வந்து நிறையா பத்திரிகைகள் வருதுங்க. பத்திரிக்கையில் வந்து ஏற்றுமதி நிறுவனங்கள் விளம்பரம் கொடுக்குறாங்க. நாம் வந்து ஒரு சாதாரண விவசாயி 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க நேரடியான ஏற்றுமதி நாம் செய்ய முடியாதுங்க. அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குங்க. அப்போ இது மாதிரி கம்பெனிகளோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. வெளிநாட்டில் வந்து இன்றைக்கி எல்லா கண்ட்ரிலையுமே நம்மளுடைய இந்தியாவினுடைய ப்ராடக்ட்டுக்கு வாண்டட் இருக்குதுங்க. அது ஆர்கானிக்கல் ப்ராடக்ட்னா
2 மடங்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு எல்லாம் இருக்குங்க. நானும் சில நாடுகள்லாம் போனேங்க. அங்கே போனோம்னா இப்போ நம்ம நெல்லிக்காய்ங்க இதுக்கெல்லாம் வந்து பெரிய வரவேற்புங்க. இங்கேருந்து வரக்கூடிய நம்மளுடைய வாழைப்பழம் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. கம்பெனியெல்லாம் நீங்கள் வேணும்னாக்கா நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்தாவே இன்னைக்கு விளம்பரங்கள் வருது, தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க சார்? ஹலோ வணக்கங்க. ஹலோ உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் முருகேசங்க. முருகேசன் சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன் வழியா உங்க கேள்வி கேளுங்க சார். வணக்கங்க, என் பேர் முருகேசன், திருநெல்வேலி ஒரிசால இருந்து பேசுறேன். ஓகே, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு போன் வழியா உங்க கேள்வியை சார் கிட்ட கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க சார். டிஃபென்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல வந்து விவசாயம் நெல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. நெல்லு தான் அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர நான் வேற என்ன பண்ணலாம், கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். அது தவிர சந்தேகம், இந்த விவசாயத்தை பத்தி சந்தேகம்னா இங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ நெல் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்துங்க நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுங்க. நெல் செய்கிறது இல்லைங்க, வேலையாட்களை நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கு. ஆனால் இதுக்கு இப்போவும் வந்து நெல் வந்து நடவு நடுறதுலேருந்து அறுவடை செய்கிறது முடிய நம்மளுக்கு வந்து மெஷின் வந்துருச்சுங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி செய்யலாம். வெறும் நெல்லையே நம்ம நடுறதை விடுங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பணப்பயிர்னு சொல்லலாங்க, ஊடுபயிர்னு சொல்லலாம். இந்த பாசி பருப்பு, உளுந்து, தட்டை இதெல்லாம் நீங்கள் வந்து வயல் ஓரங்கள்லையும் போட்டு விடலாங்க. ஒரு நெல் எடுத்து அறுக்கிறதுக்கு அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து பாசிப்பருப்பும் உளுந்தும் விதைச்சி விடலாங்க. இது விதைச்சி விட்டிங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த தோட்டத்துக்கு குப்பையும் கிடைக்குங்க. அந்த செடியை திரும்ப நம்ம அதிலேயே போட்டு நம்ம உழவு பண்ணிடணுங்க. இது மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்னொரு மடங்கு லாபம் பெறலாங்க. ஓகே, தேங்க்யூ முருகேசன் சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க. குளித்தலை தாலுகா காவல்காரன்பட்டி பக்கம் உப்புகாய்ச்சிப்பட்டின்னு ஒரு கிராமத்துல இருந்து குமரேசன் பேசுறேன். ஓகே, குமரேசன் சார், சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கங்க, சொல்லுங்க சார். வணக்கம் சார். இப்போ வந்து எங்க மண்ணை வந்து செவுல் கூர்மண் சார், செவுலும் மணலும் கலந்தது. சரிங்க. இதுல வந்து சூரியகாந்தி பயிர் வந்து 96ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. அந்த சூரியகாந்தி பயிர் வந்து இருந்து ஈல்டு இல்லைங்க. ஆனா மண்ணோட தரமெல்லாம் நல்லா இருக்குது, நல்ல உரம் போடுறோம், நல்ல குப்பையெல்லாம் அடிக்கிறாங்க. சரிங்க. ஆனா வந்து அந்த சூரியகாந்தி ஈல்டு வந்து கம்மியா இருக்கு. விதையும் மாற்றி நட்டு பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து என்னைக்குமே ஒரு பயிரையே வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடாதுங்க. இப்போ சூரியகாந்தி வந்து ஒரு போகம் செய்கிறோம்னா இடையில வந்து வேற ஒரு பயிரை செஞ்சு உழவு போடணுமுங்க. இப்போ வந்து நம்ம வந்து சூரியகாந்தி போட்ட பின்னாடி ஒரு வயல் அடித்து போடணுமுங்க. அந்த வயல் அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பயிர்களை இப்போ உளுந்து, பாசிப்பருப்பு இது மாதிரி போட்டு எடுத்துட்டு நீங்கள் உழவு பண்ணி ஒரு மாதம் வந்து அதில் வந்து மண்ணினுடைய தன்மையில் வந்து நீங்கள் காற்றோட்டத்தை பெருக்கிட்டிங்கனாவே அடுத்த பயிர் செஞ்சிங்கன்னா லாபகரமாக அமையுமுங்க. தொடர்ச்சியாக ஒரே பயிரை செய்ய என்ன ஆகும்னா அதுக்கு தேவையான சத்து கிடைக்காம ஈல்டு குறைஞ்சிருமுங்க. நீங்கள் கொஞ்சம் பயிரை ஒரு போக மாற்றுங்க. இல்லைன்னா வெங்காயம் ஒரு போக எடுத்துட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் சூரியகாந்தி போட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க சார்? குமார். எங்க இருந்து பேசுறீங்க குமார் சார்? சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, சார் கிட்ட பேசுங்க குமார், சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க சார். சார், மஷ்ரூம் கல்டிவேஷன் அப்புறம் ஸ்பைரலினா இத பத்தி ஏற்றுமதிக்கு இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பண்ணலாம்னு இருக்கோம் அந்த பிசினஸ், அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இப்போ மஷ்ரூமில் வந்துங்க பட்டன் காளான்னு ஒன்று இருக்குதுங்க, சிப்பி காளான், 2 காளான் நம்ம வளர்த்தலாங்க. பட்டன் காளான் வளர்த்தணும்னாலும் இப்போ இன்றைக்கி வந்து ஹோட்டல்லாம் நமக்கு வந்து டிமாண்ட் அதிகமுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தான் வர வச்சு கொடுக்க முடியுதுங்க. நீங்கள் சிப்பி காளான் போடுறதுனாலும் நம்ம சாதாரணமாக தோட்டத்தில் வைக்கோலை பயன்படுத்தி நம்ம போடலாங்க. இந்த 2ஐயும் நம்ம வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துமோ இன்றைக்கி மார்க்கெட் பண்ணுறது ஈஸியாக இருக்குதுங்க. எல்லாம் நீங்கள் ஹோட்டல்ஸுக்கும் கொடுக்கலாங்க. பழமுதிர் சோலை இந்த மாதிரி இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் கடையெல்லாம் இன்றைக்கி நல்லா ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 நாள் நம்ம வந்து ஏசியில் வச்சு அதை விற்பனைக்கு கொடுக்கலாங்க. அப்புறம் இதையும் மீறி நம்ம அதிகமாக ஈல்டு எடுக்கணும்னா அதை வத்தல் காய வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி காளானில் உங்களுக்கு வந்து அது பெரிய லாபத்துக்கு குடிக்கிய தொழிலுங்க சார். அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஓகே, தேங்க்யூ குமார் சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் முருகன் பேசுறேன். ஓகே முருகன் சார், சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு வந்து தென்னந்தோப்பு இருக்கு சார். சரிங்க. தென்னந்தோப்புல வந்து ஊடு பயிர் என்ன சார் போடலாம்? தென்னந்தோப்பில் வந்து நீங்கள் ஊடு பயிர் இப்போ தென்னை மரம் வந்து எவ்வளோ வருஷம் ஆயிருக்குங்க வச்சுங்க?
ஹலோ ஹலோ 25 வருஷம் வரைக்கும் இருக்கு சார். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் போட்டிருக்கேன். இல்லைங்க, தென்னை மரம் வந்துங்க ரொம்ப ஹைட்டு வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து சில பயிர்கள் தான் உள்ள நம்ம விதைக்க முடியுமுங்க. இப்போ வந்து மஞ்சள் போடலாங்க, உள்ள ஊடு பயிராங்க, உளுந்து போடலாங்க, மக்காச்சோளம் போடலாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த தென்னை மரம் வந்து எவ்வளவு ஹைட் இருக்குது, அடர்த்தி என்ன வச்சுருக்கிறீங்கன்னு பார்க்கணுங்க. ஒரு 20 அடிக்கு ஒரு மரம் இருந்ததுன்னா மஞ்சளே போடலாங்க, போட்டு நம்ம உழவு பண்ணலாங்க. ஓகே சார், ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு டயல் ஜெயா டிவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விவசாய ஏற்றுமதி பற்றி ரங்கதுரை சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட தொடர்ந்து பேசலாம். சார், ஒரு விவசாயி 2 ஏக்கர் உள்ள ஒரு விவசாயினா விவசாயம் மூலமா விவசாய ஏற்றுமதி மூலமா எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் சார்? இப்போது ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்குறீங்க. இப்போ கரும்பு மட்டும் அப்படின்னு போட்டாங்கன்னா 2 ஏக்கருக்கு வந்துங்க ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபாய் நம்ம லாபம் பார்க்கலாங்க. ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட நம்ம வெஜிடபிள்ஸு மற்ற வந்து ஸ்பைசஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டுங்க ஏற்றுமதி செஞ்சோம்னாக்கா 5 லட்ச ரூபா முடிய நம்ம பண்ணலாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குங்க. சொட்டு நீர் பாசனம் போடலாங்க, தண்ணி செலவு குறைக்கணுங்க, லேபர் நம்மளுடைய செலவை குறைக்கணுங்க. நீங்கள் செலவு குறைச்சிங்கனாவே வருமானம் அதிகமாக வருங்க. ஓகே, அண்ட் ஏற்றுமதின்னு பேசும்போது இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறது நம்ம தான் பண்ண வேண்டியிருக்குமா? அது எப்படி நிர்ணயம் பண்ணுறது, ப்ளஸ் இந்த பேக்கிங் எல்லாம் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறது, அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாங்க, இப்போ வந்து நம்ம சாதாரணமாக விளைய வச்சு அப்படியே சந்தையில் கொண்டு போய் நம்ம காய்கறியை விற்கிறோமுங்க. இதே காய்கறியை வந்து சில நிறுவனங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கிங் பண்ணுறாங்க. அந்த பேக்கிங்கில் தான் இன்றைக்கி மார்க்கெட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லாங்க, புளியங்காயை வந்து இன்றைக்கி வந்து பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு வருதுங்க. அந்த புளியங்காயை பேக் பண்ணுறதும் இப்போ இன்றைக்கி நகைப்பழத்தை பேக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாக்கா 2 மடங்கு நமக்கு லாபம் கிடைக்குதுங்க. அந்த பேக்கிங்கில் தான் இருக்குதுங்க. அதுக்கு வந்து நம்ம விவசாயிகள் நேரடியாக பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி நிறுவனங்களோட தொடர்பு கொண்டுங்க நம்ம தாராளமாக நம்மளே செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கு நாம் வந்து கொஞ்சம் அவங்களோட அணுகுமுறை எடுத்துக்கணுங்க. ஆமாங்க, யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நம்ம போகணும். விவசாயிகள் வந்து இருக்கிற ஒரு சின்ன குறை என்னென்னா யாரையும் போய் அணுகிறதுக்கு வந்து வழிமுறை தெரியாமல் இருக்கிறாங்க. அது போகணுங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன்லேயும் நமக்கு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே போனோம்னா நமக்கு எல்லா சம்மந்தப்பட்ட இதையும் நமக்கு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே சார், ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் பெங்களூர்ல நசீர் அஹமத் பேசுறேன். ஓகே சார், கிட்ட பேசுங்க. சொல்லுங்க நசீர். ஹலோ, வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கங்க சார், நான் பெங்களூர்ல பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது ஒரு புதினா உற்பத்தி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சரிங்க. நான் அதனால எந்த அளவுக்கு பயன் இருக்கும், எந்த அளவுக்கு அது ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு இது ஐடியா இருக்கான்னு சொல்லி. ஆமாங்க, புதினா வந்துங்க, புதினா டோட்டலா 1 ஏக்கரா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு சார். சரிங்க. இப்போ புதினா கொத்தமல்லி இதெல்லாம் பண்ணினீங்கன்னாங்க வந்துங்க உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய லாபகரமான தொழிலுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 30 டேஸில் நமக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிருமுங்க. இப்போ அந்த புதினாவை வந்து நீங்கள் ஹோட்டல்ஸு சந்தைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மற்ற நெல் இதெல்லாம் நம்ம ரொம்ப ரிஸ்க்கான வேலைகள் இருக்குதுங்க. இதில் நீங்கள் லேபர் கொஞ்சம் அதிகமாகும். 1 ஏக்கரையெல்லாம் நீங்கள் முழுசாக நீங்கள் வந்து விளைய வச்சு விற்கிறதுங்கிறது வந்து டோட்டலாக செய்யக்கூடாதுங்க. இப்போ 1 ஏக்கரை வந்து 10 பகுதியாக பிரிச்சுக்கணுமுங்க. அப்போ தான் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம செய்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இதை நேரடியாக ஏற்றுமதி பண்ணலான்னா புதினாவை பண்ணணும் அப்படின்னாக்க அந்த ஏற்றுமதி நிறுவனம் தினம் ஏற்றுமதி பண்ணுவாங்க. காலையில் நமக்கு இப்போ விமானம் போக்குவரத்து மூலிமா அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ரொம்ப வாண்டட் இருக்குதுங்க. ஓகே சார், இன்னொரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க சார்? ஹலோ, சொல்லுங்க. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒன்றிய ஜெயமாவரத்துல கலிக்கா டிரைவர் பேசுறேன் சார். ஓகே சார், கிட்ட பேசுங்க, சொல்லுங்க. நாங்க மொயிலாத்துக்கு ஓரத்துல இருக்கிறோம் சார். நமக்கு ஒரு 15 ஏக்கரை காடு இருக்குங்க. சரிங்க. பூரா மொயிலாத்துல ஊரா அந்த சாயப்பட்ட தனியா ஓடுங்க. சரிங்க. அதுக்கு அந்த தண்ணிக்கு தகுந்தாப்புல என்ன வெள்ளாங்க சார் வைக்கலாம்? இப்போ அந்த சாயப்பட்ட தண்ணினால நம்மளுக்கு அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரமே காய் பிடிக்காத அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க. அதுக்கு வந்து சவுக்கு மரம் ஒன்று தான் அதை வந்து ஈடு கொடுக்குமுங்க. மற்றதை நம்ம எது வச்சு ஜெயிக்க முடியாதுங்க. நானும் ஜேடபாளையம் தானுங்க, நாமக்கல் மாவட்டமுங்க. சரிங்க சார். அதனால நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து உள்ளே எடுத்து இன்னைக்கு கரும்பே விளைய மாட்டேங்குதுங்க. இப்போ 10 வருஷத்துல போயிடுச்சுங்க. கரும்பு வச்சாங்கன்னா கூட வளர்ச்சி கம்மியா இருக்குங்க. ஆமாங்க, தென்னை மரம் காப்பி குறைஞ்சி போச்சுங்க. அந்த pH லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா சவுக்கு யூக்லிப்படாஸோட தான் இனி நம்ம நிறுத்தி ஆகணுங்க. வேறையை செஞ்சு நஷ்டம் வந்துருமுங்க.
கிணறு வெட்டினா கூட அந்த தண்ணி தானே ஒரு ஆத்து ஓரத்துலயே காத்துக்குங்கய்யா, என்னங்கய்யா பண்றது? ஆமாங்க, அதுக்கு தாங்க நம்ம வந்து இந்த தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் மாற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி மரங்களை தான் வச்சு மாற்றி ஆகணுமுங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க. நம்ம ஹைதராபாத் சார். ஓகே சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். ஹலோ ஹலோ சார், நான் இங்க அக்ரிகல்ச்சரலை பத்தி படிக்கலாம்னு இருக்கேன். அது நான் எங்க படிக்கலாம் நீங்க சொல்ல முடியுமா? அக்ரியில் நீங்கள் வந்து தோட்டக்கலை இதுங்க, அதாவது நம்ம வந்து பல பயிர்களை நம்ம எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம படிக்கலாங்க. அது வந்து நீங்கள் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற தொழிலே பெஸ்ட்டாக அமையுமுங்க ஹார்டிகல்ச்சருங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எங்கள் காலர்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப அழகாக கைடன்ஸ் கொடுத்தீங்க. நிறைய விவசாயிகள் கால் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கமிங் டு அவர் ஸ்டுடியோஸ். வியூவர்ஸ், உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு துறையை சேர்ந்த இன்னொரு சிறப்பு விருந்தினரோட சந்திக்கலாம். Until then, have a wonderful day. நன்றி, வணக்கம்.